ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு இட்லி பொடி. இந்த கொள்ளு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வெயிட் குறைக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஒரு இட்லி பொடி செய்ய போகிறேன். இதுக்கு கடாயில் ஒரு 2 ட்ராப்ஸ் நல்லெண்ணெய் விட்டுட்டு 100 கிராம் கொள்ளை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரோஸ்ட் ஆகிட்டுனா லைட்டாக வாசனை வரும். இப்போ அதோட ஒரு 50 கிராம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். அது லைட்டாக ப்ரௌன் ஆகணும். கொள்ளு நல்லா வறுபடணுன்றதுக்காக தான் இதோட எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம். கொள்ளு வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறமா நல்லா வெடிக்கணும். அது வரையும் வறுக்கணுன்றதுக்காக இதை சேர்த்து வறுக்கிறேன். இப்போ உளுந்து கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும், அதனால தான் அதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகிறதெல்லாம் அடுத்தடுத்தது எவ்வளோ சீக்கிரம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நல்ல கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளுக்கு லைட்டான சூடு இருந்தால் போதும். இந்த ஆர்டரில் ரோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எள்ளு 2 நிமிஷத்தில் ரோஸ்ட் ஆகிடும். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்து லைட்டான நல்லெண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதையும் அந்த பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு பெருங்காயம் ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு போட்டு பெருங்காயம் நல்லா வறுபடணும், பொரியணும். அதுக்கு 2 ட்ராப்ஸ் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொரியும். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். அதில் உள்ள தண்ணி வாட்டர் கண்டென்ட்லாம் போயிடும், நல்லா பொரியும். இப்போ இதோட இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு
நல்லா பவுடராக அரைச்சிக்கிறோம். மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி பதத்துக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு கொள்ளு இட்லி பொடி. இப்போ உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.